இஸ்ரவேலில் எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தனர். பெனின்னாவுக்கு குழந்தைகள் இருந்தனர். அன்னாவுக்கு இல்லை. இதனால் பெனின்னா அவளை இகழ்ந்தாள். அன்னாவின் மனம் தினமும் வேதனையில் மூழ்கியது. ஒரு ஆண்டு சிலோவில் இருந்த தேவனுடைய ஆலயத்தில் அன்னா கண்ணீருடன் ஜெபித்தாள். அவள் சத்தமின்றி உதடுகள் மட்டும் அசைய, கர்த்தாவே, என் துன்பத்தை பார்த்து எனக்கு ஒரு மகனை தாருங்கள், அவனை உங்களுக்கு அர்ப்பணிப்பேன் என்று வேண்டினாள். அவளை பார்த்த ஆசாரியர் ஏலி தவறாக நினைத்தார். ஆனால் அன்னா தன் உள்ளத்தின் வேதனையை சொல்ல ஏலி அவளை ஆசீர்வதித்தார். அன்னா அமைதியுடன் திரும்பினாள். சில காலத்திற்கு பிறகு தேவன் அவளது ஜெபத்தை கேட்டார். அவள் ஒரு மகனை பெற்றாள். அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் வைத்தாள். தேவனிடமிருந்து கேட்டு பெற்றவன். அந்த ஜெபமே இஸ்ரவேலின் எதிர்காலத்தை மாற்றத் தொடங்கியது.